நீட் தேர்வால் பாதிக்கப்படும் மாணவர்களின் குரலாக ஓங்கி ஒலித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் பேசியதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை இந்த காணொலி தொகுப்பில் பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பாஸ் செய்தவர் எல்லாமே நீட் தேர்வு எழுதலாம் என்ற நிலைப்பாடு வரும்போது இதில் 1150 மார்க் எடுத்தவனும் அந்த நீட் எழுதுவான். அதே போல் இந்த பார்டர் எழுதி பாஸ் பண்ணணும் நீட் எழுதுவான். இப்போ 1150 மார்க் எடுத்தவன் கையில் காசு இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, கடைகளில் உள்ள கிராமத்தில் உள்ளவனாக இருப்பான். இந்த 800 எடுத்து பார்டரில் பாஸ் பண்ணவே ஒரு பொருளாதாரம் கூடுதலாக இருப்பான். அப்போ இவனுக்கு இந்த நீட் தேர்வுன்றது வந்து பணத்தை கொடுத்து விலை கொடுத்து அந்த கேள்வித்தாளை விலை வாங்கி காசு கொடுத்து வாங்கி பாஸ் பண்ணி தேர்ச்சி வெற்றி இந்த மருத்துவ படிப்பு போயிடுவான். ஆனால் இவன் பணம் இல்லாத ஒரு காரணத்தினால இவன் என்ன அடிபட்டுறான். அவன் நீட் தேர்வுக்கு உண்டானதில் வந்து அவனால் போக முடியாமல் படிக்க முடியாமல் பணத்தை கொடுத்து கேள்வித்தாளை வாங்கி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி உள்ளே முடியாத ஒரு கேவலமான நிலை இருக்குது. அப்போ இதில் 1150 மார்க் எடுத்தவன் வந்து அறிவாளியா இல்லை பார்டரில் பாஸ் ஆன அறிவாளின்றது ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு சார்ந்த விஷயங்களில் மத்திய அரசு இந்த நீட் தேர்வுன்றதே வந்து அவசியமற்றது அப்படின்றத என்னுடைய கருத்து. விஜய் அவர்கள் நீட் தேர்வு சம்பந்தமாக கருத்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக ஏற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன். நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியாக மாணவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டேட் சிலபஸில் படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாம் வந்து என்சிஆர்டி சிலபஸில் வச்சு வைக்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய அந்த முரண்பாடுகளில் மாணவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு அதையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான கருத்துன்னு சொல்லியிருக்காரு. கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் அது வந்து மாணவர்களுக்கான ஒரு இதாக இருக்கும், மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு நடிகர் விஜய் இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து முழுமையாக வரவேற்கப்பட வேண்டியது. தமிழக மக்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை தான் நடிகர் விஜயும் சொல்லியிருக்காரு. வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இதே மாதிரி தமிழக மக்களுடைய கருத்துக்கள் எண்ணங்களையும் அவர் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து கருத்து சொல்லணும். மக்களுக்காக வந்து அவர் பாடுபடணும்னு கேட்டுக்கிறோம். நிச்சயமாக வந்து விஜய் மாதிரி ஒரு பிம்பத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து சமுதாயத்தில் இந்த தமிழ்நாட்டில் வந்து விஜய்ன்ற ஒரு நபர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நபர் வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு குரல் கொடுக்கும்போது இன்னும் இந்த நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்றதுக்கான அழுத்தம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கட்சிகள் வந்து 90-95% அரசியல் கட்சிகள் வந்து ஒரு சிலர் மட்டும் தேமுதிக அப்புறம் பாஜக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் வந்து நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு தான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மருத்துவ கட்டமைப்பு வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலம் வந்து முன் மாதிரியாக தான் இருக்குது. அதனால் வந்து மற்ற மாநிலங்கள் வந்து நீட் மூலமாக வந்து பெனிஃபிட் ஆகிறானே தவிர நம்ம தமிழ்நாடு அது வந்து நிறைய ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. அதனால் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீட் வேணாம் அப்படின்ற நிலைப்பாட்டில் எல்லாரும் சொல்கிறது தான் விஜயும் சொல்கிறாரு. தமிழ்நாடு தான் இப்போ தமிழ்நாடு மக்கள் மனநிலையிலையும் அதுதான் இருக்குது. எல்லாருமே வந்து நீட் வேணான்னு தான் சொல்கிறாங்களே தவிர மக்கள் மனநிலையில் என்ன இருக்கோ அதை தான் அவரும் சொல்கிறாரே தவிர மற்றபடி அவர் அரசியல் நோக்கத்துக்காக சொல்கிறாருன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை.